டெல்லியில் நடைபெற்று வரும் உலக சுகாதார அமைப்பின் 2வது பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார். டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரதமர் மோடி மை ஆயுஷ் இணையதளத்தை தொடங்கி வைத்து இந்தியாவின் அஸ்வகந்தா மூலிகைக்கு தபால் தலையையும் வெளியிட்டார். மேலும் டெல்லியில் அமைக்கப்பட்டுள்ள உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய அலுவலகத்தை காணொலியில் திறந்து வைத்த பிரதமர் மோடி யோகா பயிற்சி குறித்த புத்தகத்தையும் வெளியிட்டார். மேலும் யோகா மற்றும் பாரம்பரிய மருத்துவத்தில் சிறந்து விளங்குபவர்களுக்கு விருதுகள் வழங்கியும் கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, பாரம்பரிய மருத்துவத்தை உலகளவில் முன்னெடுப்பதே இந்த திட்டங்களின் நோக்கம் என்று குறிப்பிட்டார். மேலும் பாரம்பரிய மருத்துவத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் யோகா உலகிற்கே இந்தியா கொடுத்த உன்னதமான ஒரு பரிசு என்றும் பெருமிதம் தெரிவித்தார். ஜாம்நகரில் உலக சுகாதார அமைப்பின் உலகளாவிய பாரம்பரிய மருத்துவ மையம் அமைக்கப்பட்டிருப்பது இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை என்றும் குறிப்பிட்டார். எதிர்கால தலைமுறையினருக்கு ஆரோக்கியமான உலகை உருவாக்க பாரம்பரிய மருத்துவ ஆராய்ச்சிகள் அவசியம் என்றும் அவர் கூறினார்.